Welcome to VL Academy. இந்த வீடியோல ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 3 நம்ம பார்க்க போறோம். Which is in page number 12.29. ஸோ இதுதான் வந்து அதோட கொஸ்டினுங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி குடுத்துருக்கேன். நீங்க இந்த ஸ்டெப்ஸ் வந்து போடணும் அப்படின்னா போடலாம். இல்ல உங்க ப்ரொஃபசர் வந்து இது அ தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இத அப்படியே ஒமிட் பண்ணிருங்க. ஜஸ்ட் இக்னோர் இட். அதாவது என்னன்னா, இந்த கொஸ்டின்ல என்னென்ன டேட்டா இருக்கோ, அது வந்து நான் இங்க புல்லெட்டட் பாயிண்ட்ஸா நான் குடுத்துருக்கேன். தட் இஸ் டேட் ஆஃப் ஃபயர் வந்து செப்டம்பர் 30, 2001 அண்ட் ஸ்டாக் ஆன் ஜான்வரி 1, 2001 அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 17,000 அண்ட் பர்ச்சேஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,70,000 டில் த டேட் ஆஃப் ஃபயர் வரையும் பர்ச்சேஸஸ் வந்து 1,70,000 ருபீஸ்க்கு பண்ணியிருக்கோம். வேஜஸ் அண்ட் அதர் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 17,000 ருபீஸ். அண்ட் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டில் த டேட் ஆஃப் ஃபயர் வந்து 2,00,000 ருபீஸ்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் வந்து 25% ஆன் காஸ்ட். ஸோ இதுவரையும் வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு இல்லைனா க்ளோசிங் ஸ்டாக் அந்த மாதிரி நம்ம வச்சு கண்டுபிடிச்சிருப்போம். பட் இங்க வந்து நாம வேற ஒரு சிம்பிள் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது நான் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அண்ட் ஸ்டாக்ஸ் சால்வேஜ். ஸ்டாக் சால்வேஜ் அப்படின்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ல டேமேஜ் ஆகாத கூட்ஸ் இல்ல ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 ருபீஸ் வர்த் ஸ்டாக் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்னால டேமேஜே ஆகல. ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டேட்டா விச் இஸ் கிவன் இன் த கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் கிராஸ் ப்ராஃபிட் ரேட் டு சேல்ஸ் பேசிஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிராஸ் ப்ராஃபிட் இஸ் கிவன் அஸ் 25% ஆன் காஸ்ட். ஓகே. த மெமராண்டம் ட்ரேடிங் அக்கவுண்ட் யூசஸ் சேல்ஸ் ஃபார் ஈஸி கால்குலேஷன். இது எப்படி ஈஸி கால்குலேஷன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் வந்து 1/4. ஓகேவா? காஸ்ட்டுங்கிறது ஒரு 100% இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 வந்து ப்ராஃபிட். இந்த காஸ்ட்டும் இந்த 1/4 ஆஃப் ப்ராஃபிட் 2ம் சேர்ந்தது தான் சேல்ஸ். ஓகேவா? நம்ம ஒரு பொருள உற்பத்தி பண்றோம் அப்படின்னா, அதுக்கான செலவுகளும், அதை எவ்வளோ ரூபா லாபத்துக்கு வச்சு விக்கிறோமோ, அது 2ம் சேர்ந்தது தான் சேல்ஸ் வேல்யூ. ஓகேவா? விற்பனை விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் டூ மச் தமிழ். அது சிலருக்கு ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கும். பட் இதுதான் ரியாலிட்டி. ஸோ 1/4 ஆஃப் தி காஸ்ட் அப்படிங்கிறப்போ 100 பிளஸ் 25%. 125% இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். ஓகே. அந்த 125% நம்ம ஃப்ராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா தட் இஸ் 1/5. 1/4 பிளஸ் 1. ஓகே. ஸோ இது வந்து 1/4 மடங்கு, இது வந்து 1 மடங்கு. ஸோ 1/4 மடங்கு வந்து சிம்பிள் ஃப்ராக்ஷனா நம்ம மாத்தணும் அப்படின்னா தட் இஸ் 1/5. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20%. 1/5 அப்படிங்கிறப்போ 100% 5 பிரிச்சோம்னா வில் கெட் 20%. ஓகே. ஸோ 100 டிவைடட் பை 5ன்னு போட்டீங்க அப்படின்னா வில் கெட் 20. ஸோ அது அந்த 20% தான். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேஷன் இஸ் ஈக்குவல் டு 20% ஆன் சேல்ஸ் அப்படிங்கிறது 2,00,000 ருபீஸ் சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 2,00,000 ருபீஸ். அதில் 20% 40,000 ருபீஸ். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து 40,000 ருபீஸ். ஓகே. இது கண்டுபிடிச்சிட்டு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல ஃபாலோ பண்ண அந்த ஃபார்முலாவோட இது இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. நவ் இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் மெமராண்டம் ஆஃப் ட்ரேடிங் அக்கவுண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதில் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ கொடுத்துருக்காங்க தட் இஸ் 17,000 அண்ட் இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட் ஃபார்மேட் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன். இருந்தாலும் சிலருக்கு புரியல அப்படின்னா நான் சொல்கிறேன். எப்போவுமே இப்போ நம்ம ஸ்க்ரீன் பார்க்குறப்ப நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற காலம் வந்து என்ன சொல்லுவோம் டெபிட் சைடு அப்படிம்போம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத கிரெடிட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற இந்த டெபிட் சைடுல எல்லா எக்ஸ்பென்சஸும் வரும். ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற எல்லா காலம்ல எல்லா இன்கமும் வரும். இப்போ டெபிட் சைடுல நம்ம பார்க்குறப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு. ஸோ அந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஏன் டெபிட் சைட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ கைண்ட் ஆஃப் பர்ச்சேஸ். பட் பர்ச்சேசஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? அங்கருந்து இங்க கொண்டு வரதுனால அத நம்ம டெபிட் சைட் காமிச்சிருக்கோம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பர்ச்சேசஸ். அதுவும் நம்ம காசு குடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ரா மெட்டீரியல் ஆகட்டும், இல்ல ஒரு ஃபினிஷ்ட் கூட்ஸ வாங்கி விக்கிறதாக இருந்தாலும், நம்ம வந்து காசு குடுத்து தான் வாங்கியிருப்போம். அது செலவு தான். ஸோ அதனால அத டெபிட் சைட் காமிச்சிருக்காங்க. அண்ட் வேஜஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ். எல்லா டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் டெபிட் சைட் தான் வரும். சின்ஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ்.
ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ வந்து இங்க 17,000 மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் கிராஸ் ப்ராஃபிட்டும் நமக்கு டெபிட் சைட் தான் வரும். ஏன் அப்டின்னா, வருமானத்த விட செலவு கம்மியா இருந்தா நமக்கு லாபம். ஓகே. இங்க வருமானம் எவ்ளோ இருக்கு? 2,00,000 ரூப்பீஸ் இருக்கு. அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் 44,000 அது வந்து பேலன்சிங் ஃபிகர்ல கண்டுபிடிக்கிறோம். பட் சில இதுல வந்து ஆல்ரெடி குடுத்திருப்பாங்க. க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கிற ஸ்டாக். ஓகே. ஸோ இப்போ அ வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,44,000 ரூப்பீஸ். பட் அதுவே வந்து அ டெபிட் சைட் செலவு பார்த்தீங்கன்னா, 2,04,000 ரூப்பீஸ் தான். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 40,000 ரூப்பீஸ். இது நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்லயே கண்டுபிடிச்சதுனால, நாம அத அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்கோம். கிராஸ் ப்ராஃபிட்ன்னு. ஆன் கிரெடிட் சைட் அதாவது உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா, பை சேல்ஸ் அப்படின்னு இருக்கும். சேல்ஸ் வந்து கொஸ்டின்லயே குடுத்துருக்காங்க 2,00,000 ரூப்பீஸ். இப்ப 2 சைடும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் தட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக் 44,000. So grand total on both the side is 2,44,000 rupees. இப்போ இதுல க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது என்னது? ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் ஆகுறப்போ அங்க இருந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து எவ்ளோ? இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்குது. இந்த 44,000. ஓகே. ஸோ அந்த 44,000ல வேல்யூ ஆஃப் ஸ்டாக் சால்வேஜ்ட் அதாவது டேமேஜே ஆகாத ஸ்டாக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 4,000 ரூப்பீஸ். இப்ப பேலன்ஸ் 40,000க்கு தான் நம்ம ஃபயர் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து அமௌண்ட்ட வாங்கணும். எனக்கு இவ்ளோ லாஸ் ஆயிருக்கு. 40,000 ரூப்பீஸ் வொர்த் ஸ்டாக் லாஸ் ஆயிருக்கு. அதுக்கான காம்பன்சேஷன் தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நம்ம கிளைம் பண்ண போற அமௌண்ட் இது. ஓகே. வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And with this signing off, Dr. Shanti. Thank you once again.